ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காஸ்மெட்டிக் மேக்கிங் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நயாசினமைட் வாங்கும் போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாட்கள் ஆக ஆக அது ஆக்சிடைஸ் ஆக ஆக அதோட கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆன நயாசினமைடை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நயாசினமைட் வாங்கும் போது உங்களுக்கு நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். கொஞ்சம் அது ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஆஃப் ஒயிட் கலரில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதோட பெனிஃபிட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது அளவுக்கு உங்களுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவே இன்னும் கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட நயாசினமைட் ப்ரௌன் கலராகவோ இல்லை ஆரஞ்சு கலராகவோ மாறும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக ஃபார்முலேஷனில் உங்களோட நயாசினமைட் யூஸ் பண்ணவே கூடாது. அதை தவிர்த்து உங்களுக்கு அந்த நயாசினமைடில் ஈரம் பட்டிருந்தா, ஏதாவது தண்ணி பட்டிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கெட்டி கெட்டியாக ஒரு மாதிரி சர்க்கரையில் தண்ணி பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்லையுமே உங்களோட நயாசினமைடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த காஸ்மெட்டிக் மேக்கிங் டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.